30ஆம் தேதி எங்களை வெளியே அனுப்புனாங்க. 15 செய்யறோம். இந்த கொரோனா டைம்லலாம் நாங்க கடவுளா தெரிஞ்சோம். எவ்வளவு நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம். ஏன் இந்த போலீஸ்காரங்களுக்கு வேலை செய்யலையா? எங்களை எப்படியெல்லாம் நடத்துனாங்க. கொரோனா டைம்ல போன டச் பண்ணா கூட ஜாதியெல்லாம் பாக்குறாங்க. போனை தொட்டா கூட எங்களை தொடுவோம். அந்த ஒரே சட்டையை போட்டு 4 நாளைக்கு அவங்களெல்லாம் நாங்க காப்பாத்தணுமே. எங்களுக்கு ஏன் வேலை தரக்கூடாது? யாருக்கோ வேலை தராரு, எங்களுக்கு ஏன் தரக்கூடாது? அதான் எங்க வேலை எங்களுக்கு வேணும். எங்க வேலை எங்களுக்கு வேணும். வேலை கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராடிக்கினே தான் இருப்போம். 2000 பேருக்கு பதில் சொல்லியே ஆகணும். 2000 குடும்பத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும். எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க. உங்களோட கோரிக்கை என்னன்னு கூட நிக்க வச்சு எங்களை கேள்வி கேட்கல. உடனே போலீஸ் அனுப்புறாங்க, பஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஏத்துறாங்க. அடிச்சு இழுத்து ஏத்துறது மட்டும் தான் அவங்க வேலை. எங்களுக்கு என்ன கோரிக்கை, எங்க வேலை என்னாச்சு, அதை பத்தி ஒண்ணுமே கேட்கறாங்க. அரசாங்கம் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. இதே செவிலியர் இப்பதான் போராட்டம் பண்ணாங்க, அவங்களுக்கு உடனே செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோயில்ல வேலை செய்யறவங்களுக்கு செய்யறாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம்? உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சோமா? அன்னைக்கு பாத பூஜை பண்ணீங்களா? அப்ப நாங்க தெரிஞ்சோமா கொரோனா டைம்ல? இப்ப நாங்க தெரியலையா உங்களுக்கு? ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். சாப்பாட்டு கூட வழி இல்லாத கஷ்டப்படுறோம் சார் நாங்க.